வந்து நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸ்டிச்சிங் வீடியோக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க போறது வந்து ஃப்ரண்ட் பீஸ் என்ன வேணா எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பேக் எப்படி வேணா எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் எடுக்கிறேன். நம்ம சின்னதா இருக்கிறதா ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் தெரியும் இல்லையா? பேக் வந்து நம்ம கொஞ்சம் பெருசா இந்த மாதிரி வெட்டி இருப்போம். ஃப்ரண்ட் வந்து சின்னதா இருக்கும். அப்ப அதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் பேக் இப்போ வந்து ஒரு 2 ஃப்ரண்ட் பீஸை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ரைட் சைடு சேர்த்தி வச்சு கிராச்சையும் ஜாயின் பண்றேன். கிராச் ஈவனா வச்சு கரெக்டா 1/2 இன்ச்ல ஜாயின் பண்ணுங்க. 1/2 இன்ச்சுக்கு மேல போக கூடாது. ஏன்னா நீங்க விட்டுருக்க ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து 1/2 இன்ச் தான். டபுள் ஸ்டிச் கண்டிப்பா போடணும். அப்படியே திருப்பி நீங்க த்ரெட் எடுக்க வேண்டாம், அப்படியே வச்சு டபுள் ஸ்டிச் போடுங்க. போட்டுட்டு கையோட ஓவர்லாக் மிஷின் இருந்தா ஓவர்லாக் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ அதே மாதிரி பேக்கோட கிராச்சையும் ஜாயின் பண்ணுங்க. பிளாக் ஸ்டிச் போட்டு பேக்கோட கிராச் ஜாயின் பண்ணுங்க. இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் தண்ணி வச்சிடலாம். ரைட் சைடு சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். டபுள் ஸ்டிச் வந்து கம்பல்சரி போடணும். ஏன்னா இந்த கிராச்சோட இடம் தான் வந்து கிளியற இடமே. லாக் ஸ்டிச்சும் மஸ்ட். இந்த மாதிரி லாக் ஸ்டிச் போட்டுட்டு டபுள் ஸ்டிச் கண்டிப்பா போடணும். இப்போ இங்க ஓவர்லாக் மிஷின் இருந்தா ஓவர்லாக் பண்ணிடலாம். இப்போ ஓவர்லாக் பண்ணியாச்சு. ஓவர்லாக் இல்ல அப்படின்னா நீங்க விட்டுறலாம். இப்போ இது வந்து பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட் வச்சுட்டு ரைட் சைடு சேர்ந்த மாதிரி வச்சு இந்த சைடு இந்த தை சைடு ஜாயின் பண்ணுங்க. சென்டர்ல பண்ண வேண்டாம், தை சைடு ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுங்க. தைனா இதுதானே சைட் பீஸ். இந்த சைட் பீஸ 1/2 இன்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். மேல ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டா 1/2 இன்ச் மார்க் பண்ணி பண்ணுங்க, இல்லைன்னா பெல்ட் வந்து தப்பாயிடும். ஈவனா ரெண்டுமே ஈவனா இருக்கிற மாதிரி வச்சு ½ இன்ச் மார்க் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாமே டபுள் ஸ்டிச் பேண்ட்ல போடணும் கண்டிப்பா, இல்லைன்னா லைஃப் இருக்காது. ஏன்னா நம்ம பேண்ட்ல தான் நம்ம முக்காவாசி நம்ம காலில் தான் நம்ம நிறைய வேலை செய்யறோம். வண்டியில ஏறி உட்காருது அதெல்லாமே பண்றோம். அதனால கண்டிப்பா பேண்ட்டுக்கு வந்து டபுள் ஸ்டிச் மஸ்ட். ரெண்டும் சேர்ந்து இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் போட்டு வாங்க. வராதுக்கு முன்னாடி ஒரு மெயினான விஷயம் என்னன்னா, இங்க இருந்து அதாவது கீழே பாட்டம்ல இருந்து மேல நம்ம எவ்வளவு இது விட்டுருக்கோம், அந்த ஸ்லிட்டுக்கு 2 இன்ச்சஸ், அதோட டபுள் வந்து 4 இன்ச்சஸ்ல ஸ்டாப் பண்ணிடணும். 4 இன்ச்சஸ்ல இது வந்து இப்படி ஓப்பனா தான் இருக்கணும். இது இருக்கு இல்லையா, நம்ம கீழே ஸ்லிட்டுக்கு வந்து நாச் கொடுத்துருக்கோம், அது வந்து 2 இன்ச்சஸ், அதோட டபுள் வந்து 4. அந்த 4 இன்ச்சஸ்ல கீழே வரைக்கும் அடிச்சிடக்கூடாது, ஏன்னா நம்ம ஸ்லிட் அடிக்க போறோம். அதனால இங்க கொண்டு வந்து அந்த 4 இன்ச்சஸ்ல ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸ்டாப் பண்ணிட்டு நான் மறுபடியும் இன்னொரு
ரிவர்ஸ் ஸ்டிச் அப்படியே பேண்ட்டை திருப்பிக்கோங்க. ஃபுட்டை தூக்கி பேண்ட்டை திருப்பிட்டு மறுபடியும் எடுத்தெல்லாம் பண்ண வேண்டாம். நீங்க போட்ட ஸ்டிச் மேலேயே இன்னொரு ஸ்டிச் போட்டு வாங்க. போட்டதுக்கு அப்புறம் இன்னொரு சைடு இதுல பாத்தீங்கன்னா பேக் பேட்டர்ன் நல்லா பெருசா இருக்கும். பயந்துட வேண்டாம், ஐயோ பேக் பெருசா இருக்கேன்னு. ஏன்னா நம்ம தான் பேக்கை பெருசு பண்ணி கட் பண்ணிருக்கோம், அதனால அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு சைடையும் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டு ஸ்லிட் அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எலாஸ்டிக் வைக்கிறது மட்டும்தான் இதுல ஒர்க். இப்படி வச்சு இந்த சைடையும் 1/2 இன்ச் ஜாயின் பண்ணிட்டு அதே மாதிரி 4 இன்ச்ல ஸ்டாப் பண்ணி எடுத்துடணும். இப்போ நம்ம பேண்ட்ல வந்து சைடு ஸ்பிளிட் அடிக்க போறோம். சைடு ஸ்பிளிட் வந்து எப்படி வரும் அப்படின்னா, நான் ஒன் சைடு வந்து அடிச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி ஸ்பிளிட் தான் நம்ம வந்து அடிக்க போறோம். இந்த மாதிரி ஓப்பன்ல நீங்க எல்லா சிகரெட் பேண்ட்லயும் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஸ்லிட் இருக்கும். அதுதான் நான் எப்படி அடிக்கிறதுன்னு காட்டுறேன். நம்ம இன்னும் கிராஸ் சைடு வந்து ஜாயின் பண்ணல, வெறும் சைடு மட்டும் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ நான் இன்னொரு சைடு எடுக்கிறேன். இப்போ நான் 4 இன்ச்சஸ் விட்டு ஸ்டாப் பண்ண சொன்னேன்ல, அதனாலதான் ஸ்டாப் பண்ண சொன்னேன். இப்போ எதுக்கும் ஈவனா இருக்கான்னு ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அன்ஈவனா இருக்கா இல்ல ஈவனா இருக்கா அப்படின்னு ஒரு கிராஸ் செக் பண்ணிட்டு அதை 2 இன்ச்சஸ்ல நாச் இருக்கான்னு செக் பண்ணிட்டு, நாச் இல்ல அப்படின்னா நாச் கொடுத்துருங்க அந்த 2 இன்ச்சஸ்ல. இப்போ நான் என்ன பண்றேன்னா, ராங் சைடு வந்து ஒரு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறேன். அந்த ஸ்லிட்டுக்காக ராங் சைடு வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து ஃபோல்டு, கரெக்டா ஒரு 1/2 இன்ச் தான் இது. 1/2 இன்ச் வந்து நான் ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடும் 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறேன். இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ராங் சைடு. ராங் சைடு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி அடிச்சிட்டோமா. இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா, ரைட் சைடு எடுக்கிறேன். நல்லா பாருங்க, ரைட் சைடு எடுக்கிறேன். இப்படி இப்படி எடுத்துக்கோங்க. இங்க ஸ்டிச் போட்டிருக்கீங்களா, அதே மாதிரி எடுத்துட்டு ஒரு ஃபேப்ரிக்கை மேல தூக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு ஃபேப்ரிக் இப்படி மேல இருக்கு, இன்னொரு ஃபேப்ரிக் கரெக்டா அந்த நாச் இருக்குல்ல, அந்த நாச் வரைக்கும் இப்படி ஃபோல்டு பண்ணுங்க. கரெக்டா 2 இன்ச்சஸ் இங்க இருக்குல்ல, நம்ம இங்க ஸ்டாப் பண்ணிருக்கோம்ல, அது வரைக்கும் இப்படி ஃபோல்ட் பண்ணுங்க. எந்த சைடு ஃபோல்ட் பண்றேன்? ரைட் சைடு ஃபோல்டு பண்றேன். ரைட் சைடு ஃபோல்ட் பண்ணும் போது இந்த பிசுறு, இந்த ராங் சைடு வந்து நம்மள பார்த்து இருக்கணும். பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், இது வந்து இப்படி இருக்கு. இப்போ மடிச்சு அடிச்சுட்டோம். இப்படிதான் நம்ம ஜாயின் பண்ணிட்டு வந்தோம். இந்த ஒரு ஃபேப்ரிக்கை இப்படி மேல தூக்கி விட்டுருங்க. தூக்கி விட்டுட்டு இத வந்து இப்படி ஃபோல்டு பண்ணுங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படி ஃபோல்டு பண்ணிட்டு இங்க சைட்ல 1/2 இன்ச் மட்டும் இப்போ இத வந்து இப்படி ரைட் சைடு ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த சைடு ஒரு 1/2 இன்ச் மட்டும் ஸ்டிச் பண்ணுங்க. இங்க நீங்க ஸ்டிச் பண்ணிட்டே வந்திருக்கீங்கல்ல, அதுல இந்த ஸ்லிட் ஒரு டைம் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் ஈஸியா தான் இருக்கும். இப்படி ஃபோல்டு பண்ணிட்டு இங்க இருந்து கரெக்டா ஒரு 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இதையும் பாத்தீங்கன்னா அடுத்த இன்னொரு சைடு இருக்கும்ல, அதையுமே வந்து ராங் சைடு வந்து இப்படி மடிச்சிட்டு ரைட் சைடு இப்படி ஃபோல்டு பண்ணிட்டு, இந்த மேல இன்னொரு ஃபேப்ரிக் இருந்துச்சுல, இப்போ இது ரைட் சைடு இப்படி ஃபோல்ட் பண்ண, இந்த ரைட் சைட இப்படி ஃபோல்டு பண்றேன். ஃபோல்டு பண்ணி அதே மாதிரி
இந்த சைடை மட்டும் அடிங்க. ½ இன்ச் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. எடுத்தக்கப்புறம் இப்ப இது ரெண்டுமே ரைட் சைடு தான் மடிச்சு அடிச்சோம். இப்போ இதை இப்படி திருப்பும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு நீட்டா ஃப்ரண்ட் சைடு வந்து ஸ்லிட் ஃபினிஷ் ஆகி வந்துடும். இப்போ உங்களுக்கு இங்க நீட்டா ஃபினிஷ் ஆயிடுச்சா? இந்த சைடு பாத்தீங்கன்னா ஸ்லிட்டும் வந்துடும், அந்த ஃபோல்டிங்கும் ஈவனா ஃபினிஷ் ஆயிடும். ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இங்க தூக்கி இருக்கும்ல அதை வந்து அப்படியே மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது பாயிண்டடா இருக்கிறத வெளியே பெல் பின் ஏதாச்சும் வச்சு வெளியே எடுத்து விட்டுருங்க. பாயிண்டடா எடுத்து விட்டுட்டு இங்க மேல ஸ்டிச் போடுங்க. அதே மாதிரி இந்த சைடும் இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி ஸ்லிட் வந்து நீட்டா ஃபினிஷ் ஆயிடும். வீடியோ 2-3 டைம் போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த ஸ்லிட் அடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அவ்வளவுதான், நம்மளோட ஒர்க் முடிஞ்சு. நம்ம என்ன ஜாயின் பண்ணணும், சைடு 2 சைடு ஜாயின் பண்ணிட்டோம். ஸ்லிட் வந்து கரெக்டா எந்த கிராச்சோட சைடு வராத அந்த நம்ம சைடு ஜாயினிங், அந்த தை ஜாயினிங்ல தான் வரும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த கிராச் பாயிண்டையும் ஈவனா இப்படி வச்சு பெல் பின் குத்திட்டு நீங்க சைடு ஜாயின் பண்ணணும். இல்லைன்னா இந்த கிராச் அப் அண்ட் டவுன் ஆச்சுன்னா பார்க்க வந்து நல்லா இருக்காது. கிராச்சும் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த ஃபேப்ரிக் எந்த சைடு இது பண்றீங்களோ அதே சைடு விட்டுட்டு பெல் பின் குத்திட்டு கரெக்டா கட் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே அப் அண்ட் டவுன் வராம கரெக்டா வந்துடும். இப்போ கரெக்டா வச்சு சைடு ஜாயின் பண்ணுங்க. பண்ணிட்டோம்னா நம்ம எலாஸ்டிக் வச்சிடும், நம்ம ஒர்க் முடிஞ்சு. இதுவுமே லாக் ஸ்டிச், எல்லாமே லாக் ஸ்டிச்சோட தான் ஸ்டார்ட் பண்ணுது. எந்த இது ஸ்டார்ட் பண்ணாலும் லாக் ஸ்டிச் வந்து கம்பல்சரி போடணும். ½ இன்ச்ல நம்ம ½ இன்ச் விட்டுருக்கோம்ல, அந்த ½ இன்ச்ல ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ½ இன்ச்ல ஸ்டிச் போடுங்க. திருப்பியும் டபுள் ஸ்டிச் போட்டுருங்க. அது ஃபுல்லா திருப்பி டபுள் ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து பெல்ட் அட்டாச் பண்ண போறோம். பெல்ட் அட்டாச் பண்றதுக்கு எனக்கு 52 இன்ச்சஸ் வேணும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ இந்த பெல்ட்டை ஜாயின் போட்டுட்டு நம்ம 52 இன்ச்சஸ் வருதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ அது ஃபோல்டிங்ல இருக்கு. ஃபோல்டிங்ல 52ல பாதி எவ்வளவு நம்மளுக்கு வரும்? 26. அப்போ நம்ம இங்க இருந்து 26 இங்க வந்து
கரெக்டா நான் வந்து ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால வருது. இல்லைன்னு நீங்க ஒரு 3-4 ஜாயிண்ட் போட்டக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வந்து ஃபோல்டிங்ல இருக்கிறதுனால வந்து நான் 52ஓட பாதி வேணும் அப்படின்னு சொல்றேன் நான். ஓகேங்களா? இப்போ இப்போ 50 சாரி இப்போ 56ஓட சாரி 52ஓட பாதி வந்து 26. 26ல ஒரு மார்க் பண்ணிட்டு ஒரு ½ இன்ச் வந்து நம்மளுக்கு அங்க ஜாயின் போடுறதுக்கு வேணும் இல்லையா, அதனால ஒரு நீங்க வந்து 26 மார்க் பண்ணிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ½ இன்ச் இது பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அதுல ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா எங்கிட்ட துணி இருக்கிறதுனால நான் வந்து சாரி எங்கிட்ட துணி இருக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி எங்கிட்ட ஜாஸ்தி ஃபேப்ரிக் இருக்கிறதுனால இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து உங்களுக்கு வந்து ரெடிமேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஃபேப்ரிக் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. 2.5 மீட்டர்ஸ் 2.75 மீட்டர்ஸ், அதனால ஃபேப்ரிக் வந்து தாராளமா இருக்கு. அதனால நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து கரெக்டா அது ஜாயின் போட்டு இப்போ இந்த இதெல்லாம் வேஸ்ட் தான், நீங்க கரெக்டா ஜாயின் போட்டு அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ½ இன்ச்ல நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருது. இந்த மாதிரி ஒரு ரவுண்டு பெல்ட் அதுக்கேத்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை வந்து பேண்ட்ல அட்டாச் பண்ணிட்டோம். வச்சு அட்டாச் பண்ணிட்டு எலாஸ்டிக் வச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு பேண்டோட ஒர்க் வந்து முடிஞ்சுச்சு. இது வந்து ரைட் சைடு, இது இந்த பெல்ட்டோட ரைட் சைடு. அதாவது இது வந்து பேண்டோட ரைட் சைடு, இது வந்து பெல்ட்டோட ரைட் சைடு. அந்த ஜாயிண்டும் அந்த சென்டர் கிராச் பாயிண்ட்டையும் வச்சு கரெக்டா ½ இன்ச்ல அடிங்க. ½ இன்ச்ல ஸ்டிச் பண்ணுங்க. அந்த மேல மிஷின்ல அந்த மார்க் இருக்கும் இல்லையா, அதுல வச்சு ½ இன்ச்ல ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி ½ இன்ச் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி சுத்தி வச்சு ½ இன்ச்ல கரெக்டா அடிச்சுட்டு வாங்க. கரெக்டா கட் பண்ணியிருந்தீங்கன்னா பெல்ட் வந்து கரெக்டா வரும். சப்போஸ் கரெக்டா வரல, கொஞ்சம் இழுக்கும் போது எக்ஸஸ் ஆச்சுன்னா அதுக்கும் நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தரேன். என்னோட பெல்ட் வந்து கரெக்டா இருக்கு.
மோஸ்ட்லி நீங்க கரெக்டா கால்குலேட் பண்ணி பண்ணும் போது கரெக்டா வந்துரும். கரெக்டா வரல, கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டா சுருக்குச்சுன்னா அந்த பெல்ட்டை கொஞ்சம் இப்படி இழுத்துக்கோங்க. லைட்டா இழுத்து நீங்க ஸ்டிச் பண்ணும் போது அது கரெக்டா வந்துரும். இல்ல எனக்கு ரொம்ப எக்ஸஸ் வருது அப்படின்னு என்ன பண்ணணும்னா, இங்க நம்ம ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சை பிரிச்சுட்டு இப்போ ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வருதுன்னா இங்க ஒரு ஜாயிண்ட் இருக்கும். அந்த ஜாயிண்ட பிரிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸஸா அந்த பெல்ட்டை பிடிச்சிருங்க. அப்ப ஈவன் ஆயிடும். எவ்வளவு இன்ச்சஸ் ஆனா மோஸ்ட்லி நீங்க மெஷர் பண்ணி பண்ணும் போது அந்த மாதிரி வராது. நான் ஒரு ஆப்ஷனுக்காக சொல்றேன். லைட்டா எக்ஸஸ், இப்ப பாருங்க எனக்கு இது லூஸ் இருக்கு, நான் லைட்டா இந்த பெல்ட்டை வந்து இழுக்கிறேன். பெல்ட்டையும் அந்த மெயின் பேண்டோட ஃபேப்ரிக்கையும் இப்படி இழுக்கும் போது உங்களுக்கு ஈவன் ஆகி வந்துடும். அதனால கொஞ்சம் நீங்க அந்த பெல்ட் கட் பண்ணாதுக்கு முன்னாடி பேண்ட்ல மெஷர்மெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது டபுள் ஸ்டிச் எல்லாம் போட வேண்டாம், லாக் ஸ்டிச் போட்டுட்டு இது வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துட்டு இப்போ நம்ம ராங் சைடு, இப்போ வந்து நம்ம ரைட் சைடு வச்சு அடிச்சோம் இல்லையா, இப்போ ராங் சைடு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த பிசுறு பாட்டு இருக்குல்ல அதை மேல விட்டுட்டு இங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 1/2 இன்ச் இப்படி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிட்டோம் உங்களுக்கு ஓகேனா நீங்க ஃபோல்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி க்ளோஸ் பண்ணுங்க. இல்ல எனக்கு நான் ஃபோல்ட் பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடுவேன். சில பேருக்கு இப்பதான் பிகினர்ஸா இருப்பீங்க, அவங்களாம் வந்து அந்த மாதிரி பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்படி ஃபோல்டு பண்ணிட்டே நான் இப்படி மடிச்சு கூட ஸ்டிச் பண்ணிக்குவீங்கன்னா நீங்க அப்படி கூட பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். இப்போ நான் வந்து இங்க ஒரு 1/2 இன்ச், ஆனா கரெக்டா இருக்கணும், மாறிடக்கூடாது. இப்போ ஒரு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த பிசுறு இங்க இருக்கு இல்லையா, இந்த ரா எட்ஜஸ் இந்த மாதிரி பிசுறு மேல விட்டுட்டு இப்போ நம்ம ராங் சைட்ல வச்சிருக்கோம், இத இப்படி க்ளோஸ் பண்றோம். பெல்ட் வந்து எல்லா இடத்துலயும் ஈவனா இருக்கணும். இப்போ நம்ம இது பின்னூசி வச்சுதான் எலாஸ்டிக் கோர்க்கிறோம். இன்னொரு மெத்தட் இருக்கு, அது நான் நெக்ஸ்ட் பேண்ட்ல நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இது வந்து சிம்பிளா இருக்கணுங்கிறதுனால நம்ம பின்னூசி வச்சு கோர்க்க போறோம். பின்னூசி வச்சு கோர்க்கறதுக்காக கொஞ்சம் ஸ்டிச்சஸ் தள்ளி ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி எங்கனாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திருப்பி எண்ட்ல முடிக்கும் போது நம்ம கொஞ்சம் ஒரு கேப் விடணும், அந்த பின்னூசி போற அளவுக்கு நம்ம கேப் விடணும். இப்படி 1/2 இன்ச் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. மறுபடியும் சொல்றேன், எனக்கு அது வராது அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்க வந்து 1/2 இன்ச்சை மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்க. இப்படி 1/2 இன்ச்சை ஃபர்ஸ்ட் ஃபுல்லா மடிச்சு அடிச்சுட்டு பண்ணுங்க, உங்களோட இஷ்டம் தான். நம்மளுக்கு தேவை ஃபினிஷிங் நீட்டா இருக்கணும், எதுவும் சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாவே ஸ்டிச் பண்ணுங்க, அந்த பிசுற மேல விட்டுட்டு. கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ட்விஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்ப பேண்ட்டை வெளியே எடுத்துருங்க. பேண்ட்டை வெளியே எடுத்துட்டு இந்த சைடு கரெக்டா இருக்கான்னு பாருங்க. இங்க வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கு. அப்போ கொஞ்சம் அதை பிரிச்சு விட்டுட்டு நீட்டா நம்ம அடிச்சுட்டு வரணும். பெல்ட் அடிக்கும் போது மட்டும் கொஞ்சம் பொறுமையா அடிச்சுக்கலாம். என்ன போது உள்ள கிரிப் எதுவுமே கொடுக்கல, ஒரு காட்டன் லைனிங் ஏதாச்சும் கொடுத்துருந்தோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் அடிக்கிறதுக்கு. அது ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும்னு நான் கொடுக்கல, அதனால நம்ம கொஞ்சம் பார்த்து பொறுமையாதான் அடிக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு இப்படி பார்த்தா தெரியுது கொஞ்சம் கிராஸா இருக்கு, அது வரைக்கும் கொஞ்சம் லைட்டா பிரிச்சு விட்டுட்டு திருப்பி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
எனக்கு இந்த ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் திக்கான காட்டன், இது காட்டன் ஃபேப்ரிக் தான் இருந்தாலும் ஒரு ரயான் மிக்ஸ் ஃபேப்ரிக் மாதிரி. அதனால இது கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகிட்டே இருந்தனால நான் போயிட்டு அயன் பண்ணிட்டேன். அப்ப அயன் பண்ணா ஸ்டிஃப்னஸ் நம்மளுக்கு அப்படியே இருக்கும், ஸ்டிச் பண்ணவும் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா. நம்ம அதுக்கு கொஞ்சம் அந்த இதெல்லாம் பார்க்காம நம்ம கொஞ்சம் அந்த ஒர்க் எல்லாம் நம்ம பண்ணிக்கணும். இப்ப நான் அயன் பண்ணும் போது எனக்கு ஸ்டிச் பண்ணவும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. கரெக்டா வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு போயிடலாம். அந்த அயன் பண்ணதுக்கு நேரா நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது அந்த எலாஸ்டிக் பின்னூசி வச்சு கோர்க்கறதுக்கு ஒரு இடம் வேணும். அதனால ஒரு 2 இன்ச்சஸ் வந்து ஒரு 2 இன்ச்சஸ் போதும். ஸ்டிச் போடாம அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. எலாஸ்டிக்கை உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ பேண்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இதுல வந்து நீங்க வேணும் அப்படின்னா உங்களுக்கு நாடா வேணாலும் நாடா போட்டுக்கலாம், இது எலாஸ்டிக் வேணாலும் எலாஸ்டிக் போட்டுக்கலாம். போடும் போது இந்த இப்படி வச்சு பார்க்கும்போது இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஹையஸ்ட் பாயிண்ட் தான் வந்து பேக்குக்கு வர மாதிரி நீங்க போடணும். நார்மலா போடும் போதே தெரியும். எலாஸ்டிக் வச்சக்கு அப்புறமே பேக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி தூக்குன மாதிரி இருக்கும். அதுதான் நீங்க பேக்குக்கு வந்துற மாதிரி போட்டணும். கீழே அதே மாதிரி ஸ்லிட்டும் நம்ம நீட்டா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நல்லா இந்த மாதிரி இழுத்து வச்சு இந்த லைன் இருக்குல்ல, இதுல எல்லாம் ஒரு அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேண்ட் நீட்டாயும் இந்த மாதிரி ஸ்லிட்டும் உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கும். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒண்ணுமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து எலாஸ்டிக் எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் வச்சுதான் நீங்க எலாஸ்டிக் எடுக்கணும். இப்ப என்னோட வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 38 வந்துச்சு. அந்த 38ல -6 பண்ணிடணும். அப்ப 38ல -6 பண்ணும்போது 32, அந்த 32ஓட அளவுக்கு தான் நம்ம வந்து எலாஸ்டிக் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எலாஸ்டிக் வந்து அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 இன்ச் எலாஸ்டிக் தான் கண்டிப்பா வேணும். நம்ம ஒரு கேப் மாதிரி விட்டுருந்தோம் இல்லையா, அந்த வழியா வந்து எலாஸ்டிக்கை வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். நான் எப்படி இன்னொரு மெத்தட் இருக்கு, அதை வந்து நான் நெக்ஸ்ட் பேண்ட்ல உங்களுக்கு சொல்லித்தரேன். எலாஸ்டிக் போடுறதுக்கு இந்த மாதிரி எலாஸ்டிக்கை உள்ள இது பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 எலாஸ்டிக்க வெளியே எடுத்தக்கு அப்புறம் அந்த எலாஸ்டிக்ல நம்ம ஒரு ஸ்டிச் போடுறோம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம ஸ்டிச் போடுறோம்.
இது பண்ணக்கப்புறம் எலாஸ்டிக்க இப்படி இழுக்கும் போது அது எலாஸ்டிக் ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடும். எலாஸ்டிக் உள்ள போனக்கு அப்புறம் இந்த ஓப்பன் இருக்குல்ல, இந்த ஓப்பனை வந்து நம்ம கொஞ்சம் இழுத்து ஸ்டிச் போட்டுறணும். ஆல்ரெடி நம்ம ஒரு ஓப்பன் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஓப்பனை இந்த மாதிரி இழுத்து ஸ்டிச் போட்டுருணும். ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் பேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி ஒரு இந்த இப்போ இது வந்து ஒரு நார்மலான எலாஸ்டிக். நான் வந்து ரொம்ப டைட்டா வந்து எலாஸ்டிக் வந்து போட மாட்டேன். அதனால நார்மலா, சப்போஸ் எனக்கு வந்து எலாஸ்டிக் நல்லா டைட்டா வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்க வெயிஸ்ட் ரவுண்டோட நான் 6 inch மைனஸ் பண்ணேன் இல்லையா, 8 inches மைனஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் இப்போ என்னோட ஹிப் வந்து 38 அப்படின்னா நீங்க 30 inches எலாஸ்டிக் எடுத்துக்கணும். ஆனா அந்த அளவுக்கு நான் ஸ்டிஃபா போட மாட்டேன். அதனால வந்து நான் கொஞ்சம் லூஸா தான் எடுத்திருக்கேன். இப்போ இதுல நீங்க வேணும் அப்படின்னா இந்த பேண்ட்டை இப்படி இழுத்து சென்டர்ல ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம ரெடிமேட் பேண்ட்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, இந்த மாதிரி இழுத்து ஸ்டிச் போட்டுக்கலாம். தேவையில்லைன்னா அது விட்டுறலாம். அது வந்து கம்பல்சரி இல்லை. அது வந்து இந்த மாதிரி வேணும்னா நீங்க மேல ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நார்மலா அது போட மாட்டேன், உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் சொல்லித்தரேன். போடும் போது உங்களுக்கு அது ரெடிமேட் பேண்ட் பார்த்திருக்கீங்களா, எலாஸ்டிக் எப்படி ஸ்ட்ரிங்கா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வரும். அது வேண்டாம் அப்படின்னா நீங்க அதை ஸ்கிப் பண்ணிருங்க. அது வந்து கம்பல்சரி இல்லை. ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்பாங்கிறதுனால நான் அதையும் சொல்லி கொடுத்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா இந்த எலாஸ்டிக் இப்படி இழுத்து ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. இதோட நம்மளுக்கு ஃபுல் எலாஸ்டிக் ஃபிகரட் ஸ்ட்ரைட் கட் பேண்டோட போடும் போது உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு grip இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இந்த மாதிரி grip இருக்கும்.